ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ K13 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்போ K13 5G ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.6 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸில் வந்து 1200 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, அது ஓப்போ கிட்டேருந்து. கூட 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறதுனால நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு பஞ்சுவல் டிஸ்பிளே தாங்க. கூட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. ஒரு டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு என்ன டிஸ்பிளே கொடுக்க முடியுமோ அதை தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 50 MPக்கான நம்மளுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 50 MP வந்து நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சாரும், 8 MPக்கான அல்ட்ரா வைடும், 2 MPக்கான டெப்த் கொடுக்குறாங்க. டெப்த்தை பற்றி பேச வேண்டாம், ஆனால் 50 MP பற்றி பேசலாங்க. ஆனால் 50 MP ஒரு நல்ல ஃபோனை சொல்லுங்க. 4K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OS சப்போர்ட்டும் இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. நம்மளுக்கு கேமரா எப்பவும் ஓப்போவில் நல்லாவே இருக்குங்க. அதே போல் இதுலேயுமே நம்மளுக்கு ஓப்போவில் நல்ல கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேட்டரியுமே நல்ல மேசிவான பேட்டரிங்க. 7000 mAh பேட்டரிங்க. அடுத்து ஓப்போ கிட்ட வந்து எதிர்பார்க்காதது. ஓகேங்களா, ஏன்னா 7000 mAh பேட்டரி, அது ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இந்த சார்ஜரை பயன்படுத்தி நம்ம வந்து 62% வந்து 30 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 7000 mAh பேட்டரி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து குயிக்காக சார்ஜ் ஆகணும்ல, அதுக்காகத்தான் கொடுத்துக்கிறாங்க. 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. அடுத்து 8GB RAM வேரியன்ட் இருக்குது. விர்ச்சுவல் 8GB பண்ணிக்கலான்னு இருக்கிறாங்க. 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குது. இது இந்தியன் மார்க்கெட்டில் மேபி 21,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. 22,000 அந்த ரேஞ்சில் ஆஃபரில் 21,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 அப்படிங்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்னால தான் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகுது. மற்றபடி நல்ல ஃபோனை சொல்லாங்க. ஏன்னா 6 Gen 4ங்கிறது ஒரு அண்டர் ஒரு 20K செக்மெண்ட்டில் வர ஃபோனுங்க. இது ஒரு 8GB 128 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேரியன்ட் இருந்துச்சுன்னா ஒரு 19,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. பேசிக் வேரியன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். IP55க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் 8.4 mm திக்னஸ். ஆமாங்க, 7000 mAh பேட்டரி கொடுத்தங்காட்டி கொஞ்சம் ஸ்லிம்மாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குண்டாக இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. அப்புறம் Android 15 ரன் ஆகுதுங்க. இதில் ஒரு யூனிக்கானது, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அண்டர் 20K செக்மெண்ட்டில் நம்மளுக்கு 8GB + 128 வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா ஃபோன்னே சொல்லாங்க. ஏன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே, கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது, பேட்டரி நல்ல மேசிவான பேட்டரி, அப்புறம் நம்மளுக்கு ப்ராசஸ் ஒரு டீசெண்டான ப்ராசஸ். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. என்ன கேட்டால் ஒரு ஓகேவான ஃபோன். ஒரு அண்டர் 20Kக்குள்ளே ஒரு 18,000 அந்த ரேஞ்சில் வந்துச்சு ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. மேபி 20,000க்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம், ஏன்னா இதோட காம்படிட்டிவ் நிறையா ஃபோன் இருக்குது, அதையும் நீங்கள் பிக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு ஓகேவான ஃபோன், அண்டர் 20Kக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஃபோன். ஓகேங்களா, மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு. பை, டேக் கேர்.